ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீன்ஸ் vlog. இந்த வீடியோ இது வரைக்கும் நான் போடாத ஒரு வித்தியாசமான வீடியோ தான். ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உமன்ஸ் ட்ரிப் போனோம். உண்மையிலே இந்த ட்ரிப்பை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த ட்ரிப்பில் என்னென்ன நடந்தது, எங்கெங்கே பார்த்தோம், எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத நான் என்னோடய வேலை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். ஒரு 10 லேடிஸ் சென்னை ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனில் மீட் பண்ணி அந்த மொமெண்ட்லேருந்து திரும்ப வர்ற மொமெண்ட் வரைக்கும் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணோம்னா நீங்கள் நம்புவீங்களா? அந்த 10 பேருமே எங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஒரே ஒருத்தவங்க மட்டும் என் கூட வந்தாங்க. டப் ஸ்மாஷு, சாங்ஸு அப்படின்னு பாடிக்கிட்டு கிளம்பினோம். மதுரை தாண்டி தேனிக்கு பக்கத்தில் அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி நாங்கள் மூணார் போய் சேர்றப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இனிமேல் எந்த ட்ரிப் போனாலும் டைமிங் சரியாக இருக்கான்றதை மட்டும் கவனமாக பார்த்துக்கங்க. இப்படி வைப்போடு நாங்கள் கிளம்பி போன இடம்தான் மூணாறு தாண்டி ஆனங்குளம் மாங்குளம்ன்ற ஒரு இடம். ஃபன் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. வைப்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ரிவர் ஜிப்லைன் தான் போனோம். உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணதே இல்லை. உண்மையிலே நம்புங்க, இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. சரி, நம்ம vlog எடுக்கிறோம், இது கூட பண்ணலைன்னா எப்படின்னு தான் இதை பண்ணேன். ஃபஸ்ட் டைமு நான் போனேன். அதுவும் என் கூட வந்தவங்க அவங்க கையை வேற விட்டுட்டாங்க. ஆனாலும் ரொம்ப தைரியமாக போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி காலெல்லாம் ஆடிச்சு. ஆனால் அது வேறு லெவல் ஃபன். இனிமேல் எங்கே இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி இருந்தாலும் கண்டிப்பாக இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்ற ஒரு ஃபஸ்ட்டு தைரியம் எனக்கு வந்தது. அது முடித்த உடனே எங்களுக்கு செம்ம பசி வந்துருச்சு. அதுக்காக சாப்பாடுக்காக இடத்த தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி சாப்பாடு ட்ரிப் பிளானரே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இடம் போய் சேர ரொம்ப லேட் ஆகிடும், காலையில் சேர்ந்ததும் லேட்டுன்றதுனால அப்படியே அங்கேயே கிடைச்ச இடத்துல சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேர்னு அவ்வளோ அழகாக, கேரளான்றது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நீங்கள் மூணார் போயிருப்பீங்க. ஆனாலும் இந்த ஆனக்குளம் மாங்குளம்ன்றது மூணார்லேருந்து கொஞ்சம் அவுட்டர் ஏரியா. ரொம்ப அழகாக நாங்கள் ஸ்டே பண்ணதுமே ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டே மாதிரி இடத்துல தான் ஸ்டே பண்ணோம். அந்த மொமெண்ட்டே வேறு வைப்பாக அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன நடந்ததுன்றதை நான் கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். நைட்டே கேம்ப் ஃபயர் வைக்கிறதா இருந்தது. அது மழை பெஞ்சதுனால அது வைக்க முடியல. ஆனால் காலையில் எந்திரிச்சு அப்படியே வெளியே பார்க்குறப்போ அப்படியே சில்லுன்னு அப்படியே பனிக்காத்தோட அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே நிறைய ஏலக்காய் செடி இருந்தது சுற்றி. கேரளாவில் நிறைய ஏலக்காய் செடி இருக்குங்க. அது ஏலக்காய் அப்படியே செடியாக கீழே வளருது. அந்த காயை காய வச்சு அவங்க ஏலக்காயாக நமக்கு கொடுக்குறாங்க. உண்மையிலே கேரளா காட்ஸோட பிளேஸ் தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு போனது ஒரு ட்ரெக்கிங் பிளேஸு. அது ஒரு மவுண்டெயினில் ஏறி ஜீப் போய் அதுக்கு மேலே நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம். அந்த டாப் வியூவை பார்க்குறதுக்காகன்னு. அந்த டாப் வியூ பார்க்க அவ்வளோ கொள்ள அழகாக இருந்தது. அதை விட அங்கே நாங்கள் பண்ண அட்ராசிட்டிஸ் தான் ரொம்ப தாங்கவே முடியாது. அத்தனை பேரும் என்ஜாய் பண்ணோம். 1-2 பேருக்கு வேணால் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் மற்றபடி ஃபுல் வைப்பு தான் அங்கே. அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம், அவ்வளோ வீடியோஸ் எடுத்தோம், அவ்வளோ மெமரிஸ் க்ரியேட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதை முடிச்சுட்டு அந்த ட்ரெக்கிங் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தோம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தாவே தெரியும் நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணோம், எவ்வளோ மெமரிஸ் க்ரியேட் பண்ணோம், எவ்வளோ ஃபன்னாக இருந்தோன்னு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்காகவே இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கேர்ள்ஸ் ட்ரிப் போகலாம். நாங்கள் போனது வைல்டு ரோட் ட்ரிப்புன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து தான் நாங்கள் அதை காண்டாக்ட் பண்ணி போனோம். உண்மையிலே ட்ரிப் ஆர்கனைசர் ரொம்ப நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வீடியோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும்,
எங்களுக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக கொடுக்குறதா இருக்கட்டும். 2 விஷயம் மட்டும் இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம எல்லா பிளேஸையும் கவர் பண்ண முடியும். இன்னொன்று, நாங்கள் போன அந்த ட்ராவல் வந்து எங்களுக்கு அந்த டெம்போ வந்து எங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா நிறைய நேரம் நாங்கள் அதிலேயே இருந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு டைம் இல்லாததுனால. அது ஒன்று தான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. மற்றபடி டிரைவர்லாம் சூப்பர். எங்களை அவ்வளோ அழகாக கூப்பிட்டு போனார். இருட்டிலையாக இருக்கட்டும், அந்த பள்ளம் மேடு இறக்கி கூட்டு போகிறதா இருக்கட்டும், எங்களுக்கு ட்ராவல் அந்த ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக்கி கொடுத்துருந்தாரு. அந்த வெஹிக்கிள் தான் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. மற்றபடி என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணுவோண்டான்னு அப்படி என்ஜாய் பண்ணோம் எல்லோரும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லெக் பெயின் பேக் பெயினுன்றதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் என்ஜாய் பண்ண மொமெண்ட்டை மிஸ் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு போகிற வழியில் ஒரு ஃபால்ஸை பார்த்தோம். அந்த ஃபால்ஸில் இறங்கி அதை பார்த்துட்டு அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு அங்கே நாங்கள் ஃபன் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய ஃபால்ஸ் இருந்தாலும் நாங்கள் குளித்தது ஒரே ஒரு ஃபால்ஸில் தான். அந்த குளித்ததுமே ரொம்ப நல்லா இருந்தது. சில்லுன்னு இறங்குறப்போ கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா அழகாக என்ஜாய் பண்ணோம். அங்கே ஜென்ஸ் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் லேடிஸ் நாங்கள் வர்றோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க எங்களுக்கு இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அந்தளவுக்கு கேரளாவில் போலீஸ்லாம் இருந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அதுவுமே. அதுக்கப்புறம் டைகர் கேவ்னு ஒரு இடத்துல போயிட்டு அங்கே அந்த பிரிட்ஜ் வழியாக கிராஸ் பண்ணி போய் டைகர் கேவ் இறங்கி பார்த்துட்டு, முந்தி அங்கே டைகர் இருந்துச்சான், இப்போல்லாம் இல்லை, இருந்தாலும் யாரும் போக மாட்டாங்க. அந்த இடத்த போய் பார்த்துட்டு அது ஒரு ட்ரெக்கிங் மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வர்ற வழியில் சாக்லேட்ஸு, டார்க் சாக்லேட்ஸு, நட்ஸு, இந்த மாதிரி நிறைய இருந்தது. தைலம் அது இதுன்னு அந்த ஷாப்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு கிளம்பி வந்து நெக்ஸ்ட் டே ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி வீட்டுக்கு வந்தாச்சுங்க. உண்மையிலே அந்த 2 டேஸ் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உமன்ஸ் ட்ரிப் போகணுன்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி போனேன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நீங்களும் கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.